தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம மைதா நல்லதா கெட்டதா, பரோட்டா பல பிஸ்கட் வகைகள் நல்லதா கெட்டதா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பரோட்டா சாப்பிட்டாக்கா உடம்புக்கு கெடுதல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சாப்பிட்லாமா வேணாமான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். 1990 பார்த்தீங்கன்னா 90, 80, 75 இந்த பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். அதாவது பரோட்டா சாப்பிட்றதே அது சில பேர் அது பந்தயம்லாம் வைப்பாங்க. நான் 50 பரோட்டா சாப்பிட்டேன் இவ்வளவு அவ்வளவுன்று. அப்போனா பரோட்டாலாம் என்ன 30 காசு, எனக்கு தெரிஞ்சு 30 காசு 50 காசு தான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது 50 காசு இல்லை 30 காசு அவ்வளோதான் அந்த பரோட்டா. ஆனால் இதுக்கு குருமா, முறையான குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்போல்லாம் நிறையா உழைப்பு இருந்தது. அதனால் இதெல்லாம் அப்போ செரிமானம் ஆகுச்சு. பரோட்டா மட்டும்தான் எதிரி கிடையாது. இப்போ பரோட்டாவை நீங்கள் எடுத்தீங்க, என்னங்க பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்றாங்க, மலச்சிக்கலை ஏற்படுத்துங்கிறாங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னாக்கா அப்படி கிடையாது. அப்போ கடுமையான உழைப்பு இருந்தது. இப்போ யார்கிட்டையும் உழைப்பு கிடையாது. நீங்கள் பரோட்டா மட்டும் கிடையாது, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற பிஸ்கட்லேருந்து நீங்கள் நியூ இயர் கொண்டாடுற கேக்கு வரைக்கும், பிறந்தநாள் கேக்கு வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே மைதா தான். அந்த மைதாவில் நம்ம அன்றைய காலகட்டத்துக்கு மைதா ஒரு பெரிய ஒரு உணவாக இருந்தது. அப்போ என்னென்னா உழைப்புனாக்கா நல்லா ஒரு வயலில் வேலை செய்கிற உழைப்பு, கடுமையான இப்போ எந்த உழைப்பாக இருந்தாலும் அப்போ உழைப்பு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் உழைப்பு குறைஞ்சி போச்சு. உழைப்பு குறைஞ்சி எல்லாமே இதாக தான் இப்போ உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் இதெல்லாம் ஏற்படுது. இப்போ உள்ளவங்களும் பரோட்டா சாப்பிட்லாம். அதாவது வயலில் வேலை செய்கிறவங்க, ஒரு இரும்பு அடிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆள்லாம், அதாவது கடுமையாக உழைக்கிறவங்க, மெக்கானிக் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் நல்லாவே பரோட்டா சாப்பிட்லாம். ஆனால் நைட்டு உணவாக எடுத்துக்க வேணாம், பகலில் சாப்பிட்லாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கடுமையான உழைப்பு இருக்கணும். இப்போ இந்த பதிவு போடுற நான் சாப்பிட்லாமான்னா இது எனக்கு உழைப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வயது தாண்டி போச்சு. ஒரு 30 வயசுக்கு 35 வயசுக்கு அதுவும் கடுமையாக உழைப்பு தான் 40 வயசு கூட எடுக்கலாம், பரோட்டா எடுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இப்போ மைதா குறை மைதாவை சில பேர் மலச்சிக்கலை ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்றைக்கி பார்த்தா குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டே நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது. பிஸ்கட்டு, ரஸ்க்கு, பால் ரஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. எல்லாமே மைதா தான். இன்றைக்கி பேக்கரி ஐட்டம், நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுற கேக்கு கொண்டு எல்லாமே மைதா தான். கோதுமைன்னு சொல்லுவாங்க, ஆனால் கோதுமையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே மைதா தான். ஏன்னா நான் பேக்கரி வச்சுருக்கவங்களும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில பிஸ்கட் கம்பெனிகளுக்கும் நான் போயிருக்கேன். கோதுமை ரஸ்க்கும்பாங்க, ஆனால் கோதுமை கிடையாது, எல்லாமே மைதா தான். அதனால் கடுமையாக உழைப்பு இருக்கிறவங்க பரோட்டா எடுத்துக்கலாம், எல்லாமே பிஸ்கட் வகைகள் எடுத்துக்கலாம். ஆனால் உழைப்பு இல்லாதவங்க இந்த காலையில் இந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு, டீயில் நினச்சலாம் அதெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை. இன்றைக்கி பன்னு, அதேமாரி குழந்தை பிறந்தவங்களுக்கு ப்ரெட்டு, இதெல்லாம் அன்றைக்கி கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு போவோம், ப்ரெட் வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி எல்லோரும் முக்கால்வாசி பேர் ப்ரெட்டை குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி பழ வகைகள்லாம் வாங்கி தராங்க. காரணம் என்னென்னா இப்போ யாருக்கும் அதிக உழைப்பு கிடையாது. கடுமையாக உழைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா உணவுமே எடுத்துக்கலாம். உடம்புக்கு தேவையானது எல்லா உணவுமே எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா இந்த சிக்கனு, மட்டன் மட்டும் இப்போதைக்கு உள்ளவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் போதும். ஏன்னா இதுதான் மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இப்போதைக்கு நைட்டு உணவு கண்டிப்பாக அந்த சிக்கன், மட்டன்லாம் எடுக்கவே கூடாது. பகலோடு இதாக இருக்கணும். அதுவும் அதிகமாக உழைப்பு உள்ளவங்க. இப்போ உழைப்பு இல்லாதவங்க ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முட்டு மட்டன், சிக்கனு எது சாப்பிடணும் அது எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் செய்யணும். கடையில் போய் இது பண்ணிவிட்டு இப்போ நிறைய இதில் பதிவில் வருது, அங்கே புழு பூத்துருக்கு, புழு நின்றுது வருதுன்னு பல இது வருது. அதனால் நீங்களே போய் வாங்கி நீங்கள் அதை வீட்டில் சமைச்சி நீ அப்படி சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். இப்போ பிஸ்கட்டு, இப்போ பரோட்டா சாப்பிட்ணும், அப்போ 40 வயசுக்கு மேலே உணவு சாப்பிட்னா என்றைக்கோ ஒரு நாள் அதை மத்தியானத்தில் சாப்பிட்டுக்கலாம், உழைப்பு இல்லாதவங்க. ஆனால் இது அடிக்கடி இந்த பரோட்டாவை இது பண்ணக்கூடாது. கடுமையாக உழைப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் உழைப்பு இல்லாதவங்க அந்த பரோட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அன்றைக்கி காலையிலே போய் துத்தி இலை, உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இப்போ கடைசியில் அதை நான் போடுறேன் துத்தி இலையை. அந்த துத்தி இலையில் ஒரு 10 கீரையை நல்லா அலசிட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் நீங்கள் பரோட்டா எடுக்கணும்னா எடுக்கலாம், ஒன்றும் இது கிடையாது.
அதாவது உழைப்பு இல்லாதவங்களுக்கு. இப்போ உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் இன்னும் சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இதை சாப்பிடக்கூடாதுன்னா இன்றைக்கி பிஸ்கட் வகை எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ப்ரெட்டுலேருந்து ரஸ்க்குலேருந்து இந்த பிஸ்கட் வகைகள், ஐஸ்கிரீம் பிஸ்கட்டு, இந்த கம்பெனிலாம் வரும். கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா வரும். எதுவுமே மைதா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே மைதா தான். மைதாவிலேருந்து தான் இந்த இதெல்லாம் தயாரிக்க முடியும். அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. இந்த துத்திக்கீரையை தெரியலன்னா நான் பதிவில் ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு போடுறேன் அப்புறம். அப்படி மலச்சிக்கல் ஏற்பட்டால் இதுக்கு பேர் தான் துத்தி. நல்ல முறையாக கேட்கும். காலையில் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே மலச்சிக்கல் இருக்காது. இதுக்கு போய் மாத்திரை போட வேணாம், கண்டதை ஏமாற வேணாம். இதுக்கு பொடி முறையான முறையில் இருக்குது. அதையே நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் துத்திக்கீரை உங்கள் ஏரியாவில் நிறைய கிடைக்கும், அதை சாப்பிட்டுக்கலாம். மலச்சிக்கல் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். புரோட்டா சாப்பிடுதான்னு கிடையாது. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.